இந்த சந்திப்பு பற்றி அமித்ஷாவுடைய அமைச்சகம் வெளியிட்ட தகவல் என்னன்னா, 2 தலைவர்களும் தமிழக அரசியல் நிலவரம் பற்றி விவாதித்தனர் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது ஒன்று முடிஞ்சது. இது காலையில். பிற்பகலில் என்னென்னா, ஒரு மசோதா மீதான விவாதம் ராஜ்யசபாவில் போய் கொண்டு இருக்கிற போது தம்பிதுரை ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறார். இந்த மாதிரி கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஊழல் புயல் அடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. அப்போது அவருக்கு பதில் சொல்லும் பொருட்டு அமித்ஷா தம்பிதுரைக்கு என்ன சொல்லுகிறார்னா, தம்பிதுரை இந்த மாதிரி பேசினார், 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு கள்ளச்சாராய வெள்ளமும் ஊழல் புயலும் தடுக்கப்படும் அப்படிங்கிறார். இது சாயந்தரம் சொன்ன பதில். ஆனால் சாயந்தரம் சொன்ன பதில் அப்படியே வச்சிருந்து எடப்பாடியாருடைய மீட்டிங் முடிஞ்சு அவர் வெளியில் கிளம்பினதும் அன்றைக்கி நைட்டு 10:12க்கு எக்ஸ் பதிவாக அமித்ஷா வெளியிடுகிறார். தமிழாக்கத்தோட. ஆமாம், தமிழ்லேயே வெளியிடுகிறார். அதில் அந்த காணொலியும் அவர் அட்டாச் பண்ணுறார். அப்படிங்கிறப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய டாக்ஸுக்கு பிறகு அதை அமித்ஷா வெளியிடுகிறார்னா, அப்படின்னா அது எது பற்றியதாக இருந்திருக்கும் இந்த டாக்ஸு அப்படின்னு நம்ம யூகித்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக அரசியல் பேசியிருப்பாங்க, 2 பேரும் இணைந்து செயல்படுத்துறதுக்கான சாத்தியங்கள் பற்றி பேசியிருப்பாங்க. அப்படி இணைந்து செயல்படுவதற்கு எதாவது தடைக்கல்லாக இருக்குங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. பல்வேறு கோணத்தில் எல்லாமே பேசியிருப்பாங்க. ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்.